ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேர் கேமிங் தமிழ். நான் தான் உங்கள் கிருத்திகோசம் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸ் வீடியோவில் வந்திருக்கோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸில் சாம்பிஸ் இருக்கா? மோஸ்ட்டாகவே எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும், எல்லா ஜிடிஏ பிளேயர்ஸுக்குமே, எல்லா ஜிடிஏ கேமர்ஸுக்குமே. டஸ் ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸ் ஹேவ் ஜாம்பிஸ்? ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸில் உண்மையாலுமே ஜாம்பிஸ் இருக்கா? அதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஜாம்பிஸுக்காக ஃபுல் ப்ரூஃப் வந்து என்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஃபுல் ப்ரூஃப்மே என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு தியரியை நான் மேக் பண்ண போகிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தியரியும் போடுறேன். தியரி வந்து அடுத்த மேக் பண்ண முடியாது, நான் வந்து வீடியோ லென்த் வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்காக இன்னும் 2 வீடியோ நம்ம இந்த பார்ட்டில் முடிச்சுட்டா நமக்கு வந்து இந்த ஜிடி சான் ஆண்ட்ரீஸோட அந்த குறியீடு எல்லாமே நமக்கு முடிஞ்சு போயிடும் ஓரளவு. ஓகேவா? முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் பைக் எடுக்க போகிறோம். சூப்பர் பைக் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இந்த சூப்பர் பைக் லொக்கேஷன் வேணால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் மேப்பில் பார்க்குறதோடையும் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷனோட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நமக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? நமக்கு நாளைக்கு தான் நிறைய வேலை இருக்குது, நிறைய வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் நாளைக்கு ஒரே நாளில். ஓகே, நமக்கு இருந்தால் ஒரு கம்பேக் கொடுக்கலாம், ஒரு 5K சப்ஸ்கிரைபர் நம்ம சீக்கிரம் வரலாம். ஓகேவா? முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன் டவுன் சான் ஃபெரோவில் இருக்குங்க. டவுன் டவுன் அங்கே தான் சாம்போ டெக்கோட ஃபுல் ஹெட் குவார்ட்டர்ஸே இருக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். இப்போ ஏன் சூப்பர் பைக் எடுத்து தான் கேட்டிங்கன்னா, இது வந்து அடுத்த வீடியோக்கான ஒரு சின்ன ப்ரொமோஷன் தான். உங்களுக்கு கொஞ்சம் சும்மா எனக்கு டைம் கிடைக்கணும் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு, அவ்வளோதான், வேறு ஒரு காரணமும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஃப்ளைட்டில் போகிறோம். ஏன் ஃப்ளைட்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா வந்து நம்ம இப்போ கண்டிப்பாக ரோட்டில் போனால் நமக்கு வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகும். இப்போ ஃப்ளைட்டில் போனால் நம்ம வந்து சேஃபாக போய்ட்டு சேஃபாக வந்துடலாம். அது என்னோடய கணிப்பு. நல்ல பைலட் இருக்கணும் முதல்ல. ஓகேங்க, ஓகேவா? ஆனால் நம்ம வந்து எப்போவுமே ரோட்டில் தான் போவோம், அதான் நல்லாயிருக்கும். ஏன்னா ரோட் ட்ராவலோட ஃப்ளைட் ட்ராவல் அவ்வளோ நல்லா இருக்காது. மை ஒப்பீனியனுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒப்பீனியன். ஓகே, உங்களுக்கு எப்படி? உங்களுக்கு ரோட் ட்ராவல் பிடிக்குமா இல்லை ஃப்ளைட் ட்ராவல் பிடிக்குமா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். ஏர்போர்ட்டில் போய் பிளேன் எடுத்துகிட்டு அப்படியே சான் ஃபெரோவில் போயிட்டு, அதுக்கப்புறம் சான் ஃபெரோவில் வந்து நான் சொல்கிறேன். ஒவ்வொரு வீடியோ போக சொல்லிட்டுருக்கேன் சரியா? அங்கே பாலாஸ் கேங்கு போயிட்டுருக்கேன், அவங்க கிடக்கான். நம்ம தான் இங்கே எப்பவுமே, அதாவது நாளைக்கு, அதாவது நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் இன்றைக்கி வாய்ஸ் கொஞ்சம் நம்ம பைரட்டா. ஓகே, இதை வந்து நான் கவலை. நம்ம நாளைக்கு, அதாவது நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1 ஹவர் ஆகும், 2 ஹவர் ஆகும்னு காமிக்குமா? நான் வந்து அன்னைக்கு லைவ் போடணும். நம்ம 2 மணி லைவ் போடணும். போன வாரம் லைவ் சூப்பராக இருந்துச்சு. இந்த வாரம் நீங்கள் லைவுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. ஓகேவா? ஓகே, வந்தால் சரிதாங்க. நீங்கள் வந்துடுங்க, லேட்டஸ்ட்டான வீடியோலாம் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஃபுல் அப்டேட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாமே உங்களுக்கு இருக்குது. மறக்காமல் வந்து நம்ம லைவில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃப்ளைட் எடுக்க போகிறோம். ஃப்ளைட் எடுக்கிறத கொஞ்சம் நான் வந்து அந்த ஸ்பீடாக அதிகப்படுத்தலான்னு இருக்கேன். ஏன்னா ஃப்ளைட் ட்ராவல் வந்து ஒரு நிமிஷம் கிட்ட போகுது. நம்ம கொஞ்சம் கம்மியாக்கிட்டால் என் மொபைலை கொஞ்சம் ஈஸியாக கம்பைல் பண்ணிடுவோம். ஓகேவா? சரி, நான் கம்பைல் பண்ணிட்டு வரேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ ஃப்ளைட் டைம் வந்தாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் ஸ்பீடு படுத்திட்டேன். ஏன்னா ஃப்ளைட் ட்ராவல் வந்து ரொம்ப நேரம் எடுக்குங்க. நம்ம இங்கே தாங்க போகிறதுக்கு வேஸ்ட்டாக நமக்கு ஏன்டா அப்படி இருக்கலாம்னு நினைக்கும். நான் வந்து ஏஎஸ் பைலட், என்னோடய பைலட் ரேங்க் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரேங்கில் இருக்குது ஏஎஸ். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து சான் ஃபெரோவை நோக்கி ஒரு சின்ன பயணம் தான். சின்ன பயணம் சொல்ல முடியாது. நம்ம இனிமேல் இங்கேருந்து நம்ம நிறைய இடத்துக்கு போகிறோம். இனிமேல் தான் ரியல் அட்வென்ச்சரே இருக்குது. ஓகேவா? இங்கே தாங்க இப்போ நம்ம வந்து ஃப்ளைட்டை விட்டுக்கலாம். ஓகே, பில்டிங் இதாங்க காய்ஸ், பில்டிங் இதாங்க. நம்ம வந்து சீக்கிரம் லேண்ட் ஆகிட்டோம். நான் பில்டிங் லொக்கேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன். பாருங்கள், சிக்கன் பெல் இருக்கா? கிட்ட தாங்க டவுன் டவுனில் ஒரு சிக்கன் பெல் இருக்கும். ஒரே ஒரு சிக்கன் பெல் தான். அது கிட்ட பக்கத்து பில்டிங் கொஞ்சம் பெரிய பில்டிங்காக இருக்கும். இதான் சாம்போ டெக். என்னடா பைத்தியமே விளம்பிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க. உண்மையிலுமே இங்கே சாம்பிஸை வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? சாம்போ டெக் சின்ஸ்டர் ஜாம்பி வைரஸ் ரிசர்ச் கார்பரேஷன்ஸ் வெல்கம்ஸ் விசிட்டர்ஸ். அவர் ஹுட் இஸ் அண்டர் அட்டாக். பைத்தியக்கார பாலாசி இப்போ தான் வந்து ஹூடை எல்லாம் அட்டாக் பண்ணுறோம் பைத்தியக்காரன். சரி, நமக்கு அது பிரச்சனை இல்லை. நமக்கு இப்போ கண்டென்ட் தான் முக்கியம். பாருங்கள், இப்போ பாருங்களேன், இங்கே டிஎன்ஏ ஷேப்பு. இங்கே பாருங்கள், யுவர் ஹியர்னு இருக்குது. யுவர் ஹியருக்கு கீழே ஒரு டியூப் மாதிரி பெருசாக போயிட்டுருக்கு. அப்போ என்ன காரணமாக இருக்கும்? நமக்கு கீழே இது மட்டும் டாப் ஃப்ளோர் இல்லை தம்பி, இது மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோர் கிடையாது, கீழே பேஸ்மெண்ட்டும் இருக்குது. நாங்கள் அங்கே தான் ரிசர்ச் பண்ணுறோன்னு சொல்லிடுறானுங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போது இவனுங்க சாம்பிஸை வச்சு ரிசர்ச் பண்ணுறது, அந்த வைரஸை வச்சு ரிசர்ச் பண்ணுறது
நமக்கு ஒரு 95% மேலே பாருங்களேன். எனக்கு வந்து கிளியர் ஆகிட்டு. 95% எனக்கு கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு. இது 5% இவனுங்க எப்படி ரொம்ப கெட்டவனுங்களா? ப்ரோ சயின்டிஸ்ட் தானே ப்ரோ நீங்கள் கேட்கலாம். ப்ரோ சயின்டிஸ்ட் தானேங்க ப்ரோ, அவனுங்க நல்லவனுங்க தானே கேட்டால் அதான் ட்விஸ்ட்டு. அதாவது இன்னும் எத்தனை பேர் கொன்று போட்டுப்பானுங்க, அதை கண்டுபிடிக்கணும்ல. அதை கண்டுபிடிக்க நம்ம வந்து இன்னொரு ஊருக்கு போக போகிறோம். அதுதான் லாஸ் வென்ச்சூரா. ஓகேவா? நான் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன். பைத்தியக்காரப்பைய கேமு எனக்கு திடீர்னு ஃப்ளைட்டை காமிக்க மாட்டேங்க. அந்த கேபை பிடிச்சி போகணுன்னு சொல்லுது. போடா நீனும் உன் கேபுன்னு சொல்லிட்டு உன் ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு வண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ ஏர்போர்ட் போகலாம். ஓகேவா? ஏர்போர்ட் நான் வண்டியே இப்படி தான் ஓட்டுவேன். வண்டியே பெரிய பைத்தியக்காரமே தான் ஓட்டுவேன். நீங்கள் கண்டுக்காதீங்க. ஓகே, நான் அவ்வளோ பெரிய டிரைவர் தான் கிடையாது. வண்டி இதோ ஃப்ளைட்டு மட்டும் நல்லா ஓட்டுவேன். வண்டி தான் ஓட்ட தெரியாது. ஏன்னா நான் வந்து பிசியில் ரெண்டு இப்போ மொபைல் எடுறேன் பார்த்தீங்களா, அதனால தான் ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன். நான் வீடியோ தான் ஸ்பீடாக போக வச்சுருக்கேங்க. என் வாய்ஸை கிடையாது. என் வாய்ஸ் இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன். நான் இப்போ தான் பார்க்குறேன். ஓகேவா? இங்கே எல்லாத்தையும் இடிச்சிட்டு தான் போயிட்டுருப்பேன். நான் அவ்வளோ பெரிய டிரைவர் தான் கிடையாது, முதல்ல சொன்ன மாதிரியே. ஓகே, இன்றைக்கி ஓட்டணும் ஓட்டிக்கோங்க. நீ தாண்டா டிரைவரு, ஒன்றே வச்சு தாண்டா ஓட்டணும். சரி, இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு டிராஃபிக் ஜாம் பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் எல்லாம் அடித்து பிடிச்சி ஐயையோ எப்போ இல்லாமல் போய்ட்டுருக்கேன். சரி, பிரச்சனை இல்லை. இப்போ வந்து சயின்டிஸ்ட் நல்லவங்க தான், ஆனால் சில சயின்டிஸ்ட் நல்லவங்க. சில சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப முட்டாள்தனமாக பண்ணி அவங்க மாட்டிக்கிடுவாங்க. அது எஸ்பெஷலி ஹியூமன்ஸ் வச்சு ரிசர்ச் பண்ணுற பயாலஜி சயின்டிஸ்ட்டு அவங்கள சொல்லலாம். ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஓகே அது இழுக்க விரும்பல. அது எனக்கே ஸ்கூலில் பிடிக்காது. நானே அதை பிடிக்காம தான் நான் தெரியாமல் அதுக்குள்ளே போயிட்டேன். என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. 2 வருஷம் படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? படித்து மார்க்கெல்லாம் உங்களுக்கு காமிச்சு நம்ம தான் இருப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம வர வேண்டிய இடம் வந்தாச்சு. இங்கே பாருங்க, என் ஃப்ளைட் ஸ்கில்லை பார்த்தீங்களா? நான் இங்கேயே இறங்கிட்டேங்க. பைத்தியக்காரங்க. நான் சத்தியமாக நான் ஒரு டம்பு பிளேயர் தான். இப்போ இங்கே ஒரு பைக் இருக்குது, எனக்கு அது தெரியும். பைக் இருக்கிறது தெரியும். நம்ம அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம லொக்கேஷனுக்கு போகலாம். ஓகேவா? கரெக்டாக மணி 6 ஆகிட்டு. நேற்று நைட்டு எத்தனை மணிக்கு கிளம்புனேன்? மணி 6 ஆகிட்டு பார்த்தீங்களா? 6 4 5. சரி, நம்ம வந்து நம்ம லொக்கேஷனுக்கு போயிடலாம். நம்ம லொக்கேஷன் கிட்ட தான் இருக்குது, அது பிரச்சனை கிடையாது நமக்கு. ஓகேங்க. ஓ, எவ்வளோ வண்டி போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா? அதாவது நம்ம ஃப்ரீ ஃபயர், GTA சான் ஆண்ட்ரீஸ், GTA 3 எல்லாம் லேண்டு அந்த மூவிங் பட்டன் எங்கே இருக்குன்னு மறந்து போய்ட்டுங்க. ஏன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்து கொஞ்சம் அந்த கார் பட்டன் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். இதில் எப்படி இருக்கா, அதான் கொஞ்சம் மறந்துட்டு. சரி, இப்போ நான் மார்க் பண்ண இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க. வந்து பார்த்தா அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படி இருக்கும். கொம்மால் அப்படி தாங்க இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து இப்போ கேமராவில் ஓகேவா, இங்கே ஒரு ரியல் வீல் இருக்குது, இங்கே ஸ்பேர் வீல் கிடைக்குது. இங்கே பாருங்கள், ஆச்சரியமாக இருக்க நண்பர்களே. எல்லாம் என்னது டெட் பாடியை கொண்டு புதைச்சி வச்சுருக்கானுங்க. இதை கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு காட்ட நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். நீங்கள் பார்க்க வெயிட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரமே வந்துடும். ஏன் இப்படி ஸ்பீடாக பேச நினைக்காதீங்க, வீடியோ போயிட்டே இருக்குது. நான் தெரியாமல் பேச கொஞ்சம் ஸ்லோ படுத்திட்டேன். ஓகேவா? அந்தமாரி வீடியோ வந்து உங்களுக்கு அதிகமாக வரணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிடுங்க. அடுத்தடி இதோட தரமாக வரும் நம்பலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சி நம்புகிறேன். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.